ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஈரான் மீது இன்று இரவு மறுபடியும் தாக்குதலை நடத்துவோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நேற்று இரவு ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினோம். அந்த வகையில் இன்னைக்கு இரவும் மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவோம். ஈரான் மிகவும் மோசமாக செயல்படுகிறது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நம்மோடு கூடுதல் விவரங்களோடு அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரிஹரன் இணைகிறார். வணக்கம் ஹரி. இந்த அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நேற்றைய ஒரு 80க்கும் மேற்பட்ட ஈரானுடைய முக்கிய கட்டமைப்புகள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருந்தது. ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. இப்போ மறுபடியும் இன்னைக்கு இரவு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். எதை நோக்கி பயணிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு தெளிவற்ற தன்மை தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்னது போலவே ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல அவங்க ஒப்பந்தத்தை மீறினாங்க அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பல நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது. ஈரானும் பதில் தாக்குதலுக்கு அமெரிக்க தோழமை தேசங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேசிஸை தாக்கியதாக ஈரானும் கூறியது. இந்த நிலையில இந்த டீல், இந்த ஒப்பந்தம் என்ன பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வந்துருச்சுங்க, வேலை செய்யலைங்க அப்படின்னு விரக்தியோடையும் கோபத்தோடையும் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ மாநாட்டுல நடந்த ஒரு கூட்டம் ஒன்றுல பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். அதை தாண்டி இன்னும் அதிதீவிர தாக்குதலை இன்று இரவு நடத்த போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய தோழமை தேசங்கள் இன்னும் நம்பிக்கை இருக்கு, அமைதி நிலைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய அச்சுறுத்தல்களை டொனால்ட் ட்ரம்ப் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இஸ் நாட் ஃபாலோட் ஆல் இஸ் த்ரெட்ஸ். ஈரானுடைய கலாச்சாரத்தையே சிவிலைசேஷன் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னவர் அதை அவர் மேற்கொள்ளல. அது ஒரு யுக்தியா தான் கையாண்டார். இந்த அச்சுறுத்தல் அவர் மேற்கொள்வாரா? இன்னும் சொல்ல போனா அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸ்டரும் கூட இன்னும் ஆழமா நாங்க ஈரானுடைய நிலைகளை எங்களால நினைத்தா தாக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் ஒட்டி சொல்லியிருக்கிறார். இது அவருடைய மிரட்டலா இல்ல அவர் மேற்கொண்டு அதை தீவிரமா செயல்படுத்த போறாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஒரு பல வாரங்களாக மாத கணக்குல நடந்த இந்த போர் ஜூன் 17 ஒரு ஒப்பந்தம் மூலமாக முடிவுக்கு வந்து எண்ணெய் வளம் நாட்டுக்கு உலகத்துக்கு மீண்டு எண்ணெய் விலையெல்லாம் குறைந்த நிலையில இந்த ஷாக்குடைய விளைவா எண்ணெய் விலையெல்லாம் கூடுறதை நம்ம பார்க்கிறோம். இது ட்ரம்ப்புடைய மற்றும் ஒரு அச்சுறுத்தலா இல்ல இன்னொரு கட்டத்துக்கான ஒரு போர்க்கட்டத்துக்கான தொடக்கமா என்பதை வரக்கூடிய மணி நேரங்கள் தான் நமக்கு சொல்லும். நன்றி ஹரிஹரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.